வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க விராச்சிலை அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். விராச்சிலையில் இருக்க பெரிய மெய்யப்ப செட்டியார் நடுநிலைப்பள்ளி, அதாவது 1963 கட்டப்பட்ட பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தை வேறு எங்கேயாவது உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னா ஆமாங்க. நம்மளோட பள்ளிக்கால நினைவுகளை கொண்டு வந்த படமான பசங்க படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த பள்ளிக்கூடத்திலேயே முக்காவாசி படத்தை முடிச்சிருவாங்க. அதாவது ஒரே இடத்துல 75% படத்தை எடுத்து முடித்து ஒரு பட்ஜெட் ஃப்ரீ படமாக வந்த படம் தான் பசங்க. தேசிய விருது பெற்ற ஒரு திரைப்படம். அந்த படத்தில் காட்டுற பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம் தான். அதில் பள்ளிக்கூட பசங்க தான் ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ இன்ட்ரடக்ஷன் வரும்ல, அதாவது ஜீவா அப்படின்ற பையன் இங்கே தான் உட்காந்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கட்டையில் உட்காந்துருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஹீரோ வரும்போது ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் சண்டை வரும். ஜீவாவுக்கும் அன்புவா அந்த 2 பையனுக்கும் சண்டை வர மாதிரியான காட்சிகள் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. அப்போ இந்த ஸ்கூலை நல்லா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைக்கிள் நிறுத்துகிற சீன்லாம் வரும். இந்த இடத்துல தான் வரிசையாக சைக்கிள் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. பார்த்தா தெரியும், இந்த இடத்துல வரிசையாக சைக்கிள் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இப்போ சைக்கிள் பஞ்சர் ஆயிரும். ஹீரோயின் இங்கே அடித்து விளையாடுங்களே, அந்த மாதிரி காட்சி எல்லாமே இந்த பள்ளிக்கூடத்தில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை போட்டதுக்கப்புறம் தோப்பு காரணம் போடுவாங்கல்ல, வரிசையாக நின்று தோப்பு காரணம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி காட்சியும் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. படம் முழுக்க இங்கே தான் எடுத்திருப்பாங்க. நல்லா அந்த ஸ்கூலை காமிக்கிற காட்சிகள்லாம் இந்த காட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வாத்தியார் ஒருத்தர் இருப்பார், ஜீவாவோட அப்பாவா. அந்த வாத்தியார் அவருக்கு அவன் வேற பேர் வச்சிருப்பான், பட்ட பேர். அந்த வாத்தியார் பேர் மறந்துட்டேன். அந்த வாத்தியார் இங்கே உட்காந்து பாடம் எடுக்கிற மாதிரி, மரத்தடியில் உட்காந்து பாடம் எடுக்கிற மாதிரி காட்சிகளில் இந்த ஸ்கூலை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? இந்த ஊர் விராச்சிலை அப்படின்றது இயக்குனர் பாண்டிராஜ் அவர்களுக்கு சொந்த கிராமம், பிறந்த ஊர். அதனாலேயே தன்னோட முதல் படத்தை முழுக்க இங்கேயே வச்சு எடுத்துட்டாரு. நிறைய காட்சிகளில் பார்த்துருக்கலாம். அந்த கோயில் நீங்கள் பார்க்குறீங்களே, பாருங்களேன். இந்த ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு கோயில் இருக்குது, அந்த தெப்பக்குளம் இருக்குது. இந்த தெப்பக்குளம் படிக்கட்டில் உட்காந்து ஜீவாவோட அப்பாவும் அன்புவோட அப்பாவும் பேசுகிற மாதிரியான காட்சிகள்லாம் எடுத்திருப்பாங்க. இப்படி இந்த ஸ்கூலு, அந்த தெப்பக்குளம், இந்த தெப்பக்குளத்தை சுற்றியே ரவுண்ட் அடிக்கிறது, இப்படியே இந்த படம் தான் ஓடும். ஆனாலும் இந்த படத்தில் நம்மளை கட்டி போட்ட விஷயம் என்ன, ஒரே இடத்துல எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு சலிப்பும் ஏற்படாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பள்ளிக்கூடத்தில் என்னென்ன அலும்பலாம் பண்ணணுமோ அந்த எல்லாத்தையுமே இந்த படத்தில் காட்டிருக்கிறதுனால அதோடய நம்ம ஒன்றிணைஞ்சிரோம்னே சொல்லலாம். அதனாலேயே நம்மளுக்கு அந்த என்னடா ஒரே இடத்துல இவ்வளோ சீன் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு சலிப்பே இல்லாமல் அப்படியே நல்லா போய் அந்த கதையோடையே நம்மளும் அந்த நம்மளும் பசங்களாக மாறிடுவோம். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு திரைப்படம். நம்ம அண்ணன் சசிகுமாரோட தயாரிப்பில் நம்ம இயக்குனர் பாண்டிராஜோட இயக்கத்தில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம், தேசிய விருது பெற்ற திரைப்படம். அந்த படத்தில் எடுத்த இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை நம்மளுக்கு பார்த்ததில் ரொம்பவே மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.